எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது பல செய்திகள் நமக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வாழ்கிற அரசியல் என்ன, இந்த சூழல்ல, இது அரசியல் சூழல். இந்த அரசியல் சூழல்ல நமக்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய என்ன ஒரு ஒரு சாதனையாக இருக்கிறது, ஒரு சவாலாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம பக்கத்துல நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, தங்கச்சி அக்கா இருக்காங்க, மாமா மச்சான் அப்படின்னு இருக்காங்க. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு. என்ன, இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு. திடீர்னு கோச்சுக்குவாங்களோ, திடீர்னு வராம இருந்துருவாங்களோ விசேஷத்துக்கு அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது பொதுவான விஷயம், ஒவ்வொருத்துக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அடியேன் எப்பவுமே சொல்லுவேன், என்னதான் நம்ம வாய் வார்த்தையில சண்டை போட்டிருந்தாலும் கோபிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு பொது காரியம்னு வரும்போது கடமைன்னு ஒன்று இருக்கிறது. என்ன, பொது காரியம்னு வரும்போது கடமைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த கடமைக்காக இது போன்ற அரசல் புரசல் விஷயங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இறங்கி வேலை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அது அந்த காலத்துல இருந்திருக்கு. என்னதான் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை இருந்தாலும் ஒரு வீட்டுல விசேஷம்னா அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. என்ன, இன்னைக்கு ஒதுங்கிடுறாங்க. என்ன, இன்னைக்கு எதுக்கு அவன் அப்படித்தான் பேசினா எனக்கு பிடிக்கல, மனஸ்தாபமா இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவனுக்கும் அந்த அண்ணன் தேவைப்படுகிறான், அவனுக்கும் அந்த தம்பி தேவைப்படுகிறான் என்பதை எல்லாம் உணர்த்துவது ஸ்ரீமத் ராமாயணம். ஒரு தம்பிக்கு எப்படி அண்ணன் தேவைப்படுகிறான், ஒரு அண்ணனுக்கு எப்படி தம்பி தேவைப்படுகிறான் என்பது தர்மத்தின் வாயிலாக உணர்த்துவது ஸ்ரீமத் ராமாயணம். இதுதான் ராமராஜ்யம். என்ன, ராமராஜ்யம் என்னமோ ஒரு அரசனுக்கு உகந்தது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, இது ஒவ்வொரு இல்லத்தரசனுக்கும் இல்லத்தரசிக்கும் உகந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ராமராஜ்யம் என்னமோ அந்த ஆட்சி பீடத்தில் அமர்றவர்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இந்த தர்மம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு அந்த இதயத்திலே பொருத்தப்பட வேண்டியது ராமராஜ்யம். அப்படின்னா ராமனுடைய வைபவத்தை கேட்கணும்.